ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எயித்து பே கமிஷனை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது 8வது ஊதியக்குழு வந்து பார்த்திங்கன்னா 2026 ஜனவரி 1ஆம் தேதி போட போகிறதா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பே கமிஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கு வந்து சம்பள உயர்வை வந்து போடக்கூடிய ஒரு கமிஷன். அதுதான் பரிந்துரைக்கும். அந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 7 கமிஷன் போட்டிருக்கிறாங்க. இப்போ 8வது கமிஷனாக போட போகிறாங்க. அப்படிங்கிற அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8வது ஊதியக்குழு அமைக்க மத்திய அமைச்சரவை வந்து முடிவெடுத்துள்ளதாக ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. பே கமிஷன் அதாவது ஊதியக்குழு என்பது அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வை பரிந்துரைக்கும் ஒரு ஆணையம். இது வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து போடக்கூடியது. கம்பல்சரி 10 ஆண்டுக்கு ஒரு முறை போடுவாங்களான்னா சொல்ல முடியாது. தோராயமாக ஒரு 10 ஆண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7 பே கமிஷன் வந்து போடப்பட்டிருக்குது. இப்போ போட இருக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 8th பே கமிஷனாக இருக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு பே கமிஷன் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7 போட்டிருக்காங்களா, அதில் ஃபஸ்ட்டு பே கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 1946 போடப்பட்டது. அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1947 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பே கமிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1957 போடப்பட்டு 1959 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இது வரைக்கும் வந்து 7 பே கமிஷன் வந்து போடப்பட்டுள்ளது. இப்போ 7th பே கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 2014 வந்து போடப்பட்டுச்சு. இப்போ அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2016 வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆச்சு. அந்த பே கமிஷனை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி மாத்தூர் அப்படிங்கிற தலைமையில் தான் போடப்பட்டுச்சு. அப்போ 7th பே கமிஷனோட ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2.57% இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ 10,000 வந்து உங்களுக்கு மாத ஊதியம் வந்து பேசிக் பே வந்து 10,000 அப்படின்னா அதை வந்து 2.5% வந்து நீங்கள் எக்ஸ்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25,000 அந்த சம்திங்கில் கிடைக்கும். இது எந்தெந்த காரணிகள் அடிப்படையில் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தீங்களே சம்பளப்படி, அந்த சம்பளத்தை கருத்தில் கொண்டும் அன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை பொறுத்தும் மாநிலத்தில் இருக்கிற பொருளாதார நிலைமைகள் சிக்கல்களை பொறுத்தும் அதே மாதிரி பொருட்களின் விலை வந்து ஏற்ற இறக்கமாகுதுல்ல அதை பொறுத்தும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரணிகளை கொண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர்ஸை வந்து இது கருத்து கொண்டு தான் வந்து சம்பள உயர்வு அமையும். இந்த 8வது ஊதியக்குழு பே கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2026 ஜனவரி 1 வந்து போடப்படுறதா சொல்லப்படுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஊதிய உயர்வுன்னு சொல்கிறாங்கல்ல, வருஷம் முழுவதும் நம்ம வேலை செஞ்சால் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டுமே இந்த டிஏன்னு சொல்லி போட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லிட்டு வருஷத்துக்கு 2 தடவை கொடுப்பாங்க. இந்த 2 அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிலையில் கொண்டு வரப்படும். அதாவது ஒரே பர்சன்டேஜ் விதத்தில் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2வதா பார்த்தீங்கன்னா மூத்தோர் எளியோர் முறை வந்து அகற்றப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. அதாவது மூத்தோர் எளியோர்னு பார்த்தீங்கன்னா சீனியாரிட்டி சொல்கிறாங்க. அதாவது ஒரே பொசிஷனில் 2 பேர் வேலை செய்வாங்க. ஒருத்தர் வந்து சீனியராக இருப்பார், ஒருத்தர் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு ஜூனியராக இருப்பார். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து வேறுபடும். அந்த அந்த வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8th பே கமிஷனோட ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.8 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா நம்மளோட அடிப்படை சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து குரூப் 4 சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,600 வாங்குறாங்க அப்படிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த 8th பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 50,000 மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி பொருளாதார வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 8th பே கமிஷனோட அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1, 2026 அறிவிக்கப்பட உள்ளதாகவும், அது நடைமுறை வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் ஆகும். அதாவது 2026 எண்டிங்லேயோ இல்லை 2027 அந்த இயர்க்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2027 சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுச்சுன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வர்றதுக்கு ஒரு 1 இயர் பக்கம் ஆகும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங்கு இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வரவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா இது வரைக்கும் இருந்த சம்பளம் வந்து இனி அப்படியே டபுள் ஆக போகுது. அதனால் வந்து இது ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துகிட்டு எல்லோரும் படித்து இந்த வருஷத்தில் எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நம்ம டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். Subscribe for more content.